இன்னைக்கு சார்பாக அகிலாண்டம் நான் இருக்கிறது அன்பு நகர் மெயின் ரோடு. அன்பு நகர்ல இருந்து நேரா தியாகராய நகருக்கு போய் முடியக்கூடிய ரோட்ல இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் தினமலர்லையும் 27ஆம் தேதி பார்த்திருப்பீங்க. பைக் கில்ட் ஆஃப்டர் ஹிட்டிங் a stray cattle in திருநெல்வேலி. மாட்டு தொந்தரவு ஏற்கனவே ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கார்பரேஷன் நிறைய மாடை பிடிச்சி கொட்டகையில போய் அடிச்சாங்கிறதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் இது ரொம்ப பரிதாபக்குரிய இது. எங்க பார்த்தாலும் மாடு இருக்கு. இந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த சைடும் நிறைய மாடு நிக்குது, இந்த சைடும் மாடு இருக்குது. மனிதன் வாழ வேண்டிய இடத்துல இப்ப மிருகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப மாடு மட்டும் பத்தி நான் சொல்ல போறது இல்ல. ஊட்டியில பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க அந்த வீடியோ. ஒரு புலி ஒரு நாயை விரட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கே போயிடுச்சு. நல்ல காலம் அந்த இருக்கிற கான்ஸ்டபிள் சைலண்டா இருந்து அந்த புலி போற வரைக்கும், அந்த சிறுத்தை போற வரைக்கும் சைலண்டா இருந்ததுனால அந்த சிறுத்தை வெளியில போயிடுச்சு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா கரடி கிராமத்துல போய் ஒரு இளம் பெண்ணை கடிச்சிச்சுங்கிற செய்தியும் பார்த்திருப்பீங்க. திருப்பி பாத்தீங்கன்னா நிலக்கோட்டை குடலூர் பக்கத்துல யானை இந்த யானையை விரட்டுறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பாடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முண்டந்துறை டைகர் சாங்சுரில இருந்து கரடி கிராமத்துக்கு வந்துச்சுக்கிறாங்க. இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இது ஒரு சீரியஸான விஷயம். ஏன்னா நம்ம காட்டை அழிச்சிட்டோம், மரத்தை வெட்டிட்டோம், மிருகங்கள் வாழக்கூடிய இடத்துல போய் நம்ம வீடெல்லாம் கட்டுறோம். ஸோ இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா மிகப்பெரிய ஒரு சீரியஸ் விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு ஸ்டெப்ஸ் மத்திய அரசாங்கமும் எடுத்துட்டு இருக்கு, மாநில அரசாங்கம் எடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஃபாரஸ்ட் கவரேஜ் 33% இருக்கணும். ஆனா நம்ம 17% தான் இருக்கிறோம். அந்த ஃபாரஸ்ட் கவரேஜ் கூட்டணும்னா இந்த மிருகங்கள்லாம் இந்த மாதிரி வெளியில வராது. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இந்த பெருமாள்புரம், அன்பு நகர், நீங்க என்ஜிஓ காலனி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரே கேட்டல்ஸ், இந்த மாதிரி ரோட்ல திரியக்கூடிய மாடுகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு 10 மாடு அங்க நிக்குது. சோ நீங்க கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, இது காமான ரோடு அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா வரும்போது முட்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். சோ நிறைய ஷேர் பண்ணுங்க. நெல்லை கனெக்ட் நல்ல நல்ல விஷயங்களை சோசியல் கான்சியஸோட பதிவு பண்றோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.